டெக் பேசலாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து புதுசாக ஒன்று பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிசியை நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ 7000 ரூபாய்க்கு ஒரு கம்ப்யூட்டர் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கான திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதில் வந்து என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ராசஸர்லேருந்து வந்துடலாம். ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Core 2 Duo 2.9 GHz. ஸோ 2 கோர் 2 த்ரெட் உள்ள ப்ராசஸர். ஸோ இது ஒரு OEM ப்ராசஸரு. ஆக்சுவலாக இது ஓவராலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் 7200 ரூபாய்க்குள்ள பட்ஜெட் வரும். ஸோ பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் முடிஞ்சால் வாங்கி அசம்பிள் பண்ணி பாருங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு காமெண்ட்ஸாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸர் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு செட் ஆகிற மாதிரியான மதர் போர்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டோடைய G41-2 அப்படிங்கிற மதர் போர்டு. ஸோ இது வந்து ஒரு 41 இன்டெல் சிப்செட் சப்போர்ட் பண்ணுற மதர் போர்டு. ஸோ இது வந்து Core 2 Duo, டுவல் கோரு, Core 2 Quad இந்த மாதிரிப்பட்ட ப்ராசஸ் எல்லாமே பக்காவாக சப்போர்ட் பண்ணோம். இது ஒரு என்ட்ரி லெவல் போர்டு. ஸோ ப்ரைஸ் முடிஞ்சால் கீழே போடுறேன், அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 DDR2 2GB ரேம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று கன்சிஸ்டண்டோடையது, ஸோ ஒன்று வந்து டயாசி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடையது. ஸோ ரெண்டோடைய ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ நம்ம எதுக்கு 2 ரேம்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ 4GB நம்ம யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் சிப்பாக போட்டால் நமக்கு வந்து அந்தளவு ஒர்த் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டுவல் சேனல் ரேம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டோரேஜுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா SSD யூஸ் பண்ணல. ஸ்டோரேஜுக்கு நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சீக்கிரடைய 500GB ஹார்ட் டிஸ்க்கு, 500GB SATA ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இப்போ இதெல்லாம் பவர் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா செப்ரானிக்ஸோடைய ஒரு SMBS நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து 450 வாட்ஸ் வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ ஓகே, 450 வாட்ஸ்லாம் அவுட்புட் வராது, ஒரு 250 வாட்ஸ் வரதே பெரிய விஷயம் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த போர்டுக்கு இந்த சிப்செட்ஸு, ஸோ இந்த ப்ராசஸர் எல்லாமே இது வந்து ஒரு போதுமான பவர் சப்ளை. ப்ராசஸர் ப்ராசஸர் வந்து ஓவர் ஹீட் ஆகும். ஸோ அதை கூல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்ரண்டெக் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடைய ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நாய்ஸ் இல்லாமல் இருக்கும், அதனால் நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு தெர்மல் பேஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இது பவர் கார்டு தெரியும். ஸோ நம்ம செப்ரானிக்ஸோடைய செப் 184B அப்படிங்கிற கேபினெட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு என்ட்ரி லெவல் கேபினெட் தான். ஸோ கேபினெட் ப்ளஸ் SMBS சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1450 1500 வரும். அண்ட் இதோட கம்மி ரேட்லையும் கிடைக்கும். ஸோ இப்போ லாக்டவுன் நமக்கு பார்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல, அதனால் அந்த ரேட்டில் இருக்குது. நீங்கள் வந்து பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பார்க்கலாம், ஃப்ளிப்கார்ட் லிங்க் முடிஞ்சால் கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துறோம். ஸோ இந்த பிசி வந்து யாருக்கு யூஸ் பண்ணலாம், யாருக்கு செட் ஆகும்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸு, ஆஃபீஸ் ஒர்க், இந்த மாதிரி பேசிக்கான ஒர்க்ஸ் எல்லாமே இந்த பிசியில் பக்காவாக பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு 1GB இல்லை 2GB கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா பக்காவான கேமிங் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது கேமிங்காக பில்ட் பண்ணல, ஒரு ஆஃபீஸ்க்காக யூஸ்க்காக தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பில்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ ஒரு டைம் லாப்ஸ் ஓடும். ஸோ எப்படி பிசி அசம்பிள் பண்ணணும்னு சொல்லி கற்றுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பிசி வந்து பில்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது, ஏன்னா டைம் லாப்ஸில் போகும். ஸோ அது வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு காமெண்ட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். அண்ட் அது பில்ட் பண்ணலாம், வாங்க.
இப்போது நம்ம இந்த பிசியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து கிளியராக ஒர்க் ஆகவும் செய்யுது. ப்ளஸ் வந்து கேமிங் நான் செக் பண்ணல, பிகாஸ் இது ஆஃபீஸ் பர்பஸ்க்காக கேட்டாலும் நம்ம கேமிங் செக் பண்ணல. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.